வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பொண்டாட்டி தான் புருஷனுக்கு எப்பவுமே நல்லது நடக்கணும்னு தான் நினைப்பா. அதனால தான் அப்படி. நாம வெளிய போகும்போது நம்ம மேல யார் அன்பு நிறைய வச்சிருக்காங்களோ, நம்ம நல்லா இருக்கணும்னு யாரு நினைக்கிறாங்களோ, அவங்க முகத்துல முழிச்சிட்டு போகணும். அதனால தான் எங்க அப்பா அப்படி பண்ணுவாரு. அப்படின்னு அண்ணாமலை சொல்ல முத்துவுக்கு திருப்தி வராது. யோசிக்கிறவரு, அப்பா எனக்கு ஒரே குழப்பமா இருக்குப்பா. காரணம் அதுவா இருக்காதுப்பான்னு முத்து சொல்ல, வேற என்னன்னு கேக்குறாரு அவங்க அப்பா. அப்பா, ஒரு ஆம்பளை வெளிய போகும்போது அவனுக்கு வெளியில 1000 பிரச்சனை வரும். எல்லாத்தையும் சமாளிக்கணும். அதனால பொண்டாட்டிய எதிர்ல வர சொல்லி வீட்ல பொண்டாட்டி குடுக்குற குடைச்சலையே தாங்கிட்டோம். இதுக்கு மேல என்னடா பிரச்சனை வரப்போகுதுன்றத ஞாபகப்படுத்துறதுக்காக தான் எதிர்ல வர சொல்றாங்கப்பா. அப்படின்னு தன்னோட அரிய கண்டுபிடிப்ப முத்து சொல்ல, ச்சேன்னு கேவலமா பாக்குறாரு அண்ணாமலை. அப்படியே பின்னாடி பாரு, பின்னாடி பாருன்னு அவரு ஜாட காட்ட, முத்து அங்க திரும்பி பாக்க, மீனா வேல் எடுத்து குத்த வர ரெடியா இருக்க பத்ரகாளி மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. பேசிட்டு இருந்த முத்துவோட வாய் ஸ்லோ மோஷன்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூடுது. அவரு அப்படியே அசட்டு சிரிப்பு சிரிக்க ஆரம்பிக்க, இனிமே நான் சொல்றதுக்கு ஒண்ணுமில்ல, நீயே பாத்துக்க அப்படின்னு அண்ணாமலை நைஸா அங்க இருந்து நழுவிடுறாரு. சமாளிச்சுட்டு எழுந்திருக்கிற முத்துவும், மீனா சும்மா காமெடி விளையாடிட்டு இருந்தேன். வீடியோ பார்த்தனா அதாங்கிறாரு முத்து. பார்த்தா சொல்லிடுவீங்களா? அப்ப நான் உங்களுக்கு பிரச்சனையா தெரியுறேன்ல அப்படின்னு மீனா கோவமா கேட்க, இல்ல 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 மீனா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. பேக் பண்ணிட்டு வந்த ஒரு பேக் இந்தாங்க பிடிங்கன்னு தூக்கி எறிஞ்சிட்டு போறாங்க மீனா. கேட்ச் பிடிக்கிற முத்து சோஃபாலயே வச்சுட்டு, மீனா 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 சொல்றது கேளு மீனா, மீனா 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 அப்படின்னு அவங்க இடுப்பு பிடிக்க, விடுங்கன்னு தட்டி விடுறாங்க மீனா. அப்ப நான் சொல்ற சாரியை கேளுன்னு சொல்ல, ஒண்ணும் வேண்டாம் தள்ளுங்கன்ட்டு மறுபடியும் அவங்க வெளியே போக போக மறுபடியும் புடிச்சிட்டு, மீனா 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 ஒரு வாரம் போறேன், உன்னை பார்க்க முடியாதுங்கிறாரு முத்து. நல்லது தானே, உங்களுக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு மீனா சிடுசிடுக்க, இப்படி கோவமா அனுப்பி வைக்காத மீனா, நாளே ஓடாது. கொஞ்சம் சக்கரை கூடன்னு முத்து கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு மீனா அடுப்புகிட்ட திரும்ப, அப்ப நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற முத்து டக்குன்னு மீனாவை இழுத்து கன்னத்துல அழுத்தமா ஒரு முத்தம் கொடுக்கறாரு. தள்ளி விடுற மீனா, ஏங்க என்னங்க என்ன பண்ணுனீங்க உங்களை அப்படின்னு அடிக்க வர்ற மாதிரி வந்து முத்துவ இழுத்து கன்னத்துல நல்ல அழுத்தமா இன்னொரு முத்தம் குடுக்குறாங்க. முத்து சந்தோஷ அதிர்ச்சியில நிக்க, சிரிக்கிற மீனா நல்லபடியா போயிட்டு வாங்கங்கிறாங்க. முத்து கிளம்பிட மீனா சந்தோஷமா யோசிச்சுட்டு நிக்கிறாங்க. கோவில்ல மனோஜ், ரோஹிணி, விஜயா 3 பேரும் அவங்களோட வேண்டுதலை நிறைவேத்துறதுக்காக வந்திருக்காங்க. விஜயா மனோஜ் நெத்தியில பட்டைய போட்டு பொட்டு வச்சு விட, ரோஹிணி அது அவரோட கண்ணுல படாம மூடி வச்சுக்கிறாங்க. அம்மா குளிருதுமான பிச்சைக்காரனாட்டமே மனோஜ் சொல்ல, டேய் ஒரு நாளைக்கு தானேடா அப்படின்னு விஜயா சொல்றாங்க. அம்மா இதெல்லாம் அவசியமா பண்ணணுமாமா அப்படின்னு மனோஜ் கெஞ்ச, டேய் உனக்காக தாண்டா வேண்டியிருக்கேன், வேண்டுதலை நிறைவேற்றலன்னா சாமி குத்தமாயிடும், சாமியை கும்பிட்டுட்டு ஆரம்பி வா அப்படின்னு விஜயா சொல்ல 3 பேர் வந்து சாமி கும்பிடுறாங்க. சாமி கும்பிட்டு ஆரம்பிங்கன்னு சொல்ல மனோஜும் சாரியில இருக்க ரோஹிணியும் கீழே குனிறாங்க. படுங்க படுங்க அப்படிங்கிற விஜயா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடி ஆகுறாங்க. முத்து கார்ல வந்து ஒரு கோவில் முன்னாடி நிறுத்துறாரு. கீழே இறங்குறவரு ஃபோன் எடுத்து, ஹலோ சார், ஐ எம் முத்து, டிரைவர் முத்து. ஐ ரீச் டெம்பிள் சார். ஐ அவுட் சைட் சார். யூ இன்சைட் சார். ஓ அவுட் சைடா சார். ஓகே சார். ஹாஃப் அன் அவர் ஐ வெயிட் சார். யூ கம் வி கோ. ஆ ஓகே சார்னு போன் வைக்கிறாரு முத்து. கோவில் பிரகாரத்துல உருண்டுகிட்டு இருக்க மனோஜ், அம்மா என்னால முடியலமாங்கிறாரு. வேணும்னா வேண்டுதலை இன்ஸ்டால்மெண்ட்ல பண்ணிக்கலாமான்னு அவர் கேட்க, விஜயா சலிச்சுக்கிறாங்க. மீதியை நாளைக்கு வந்து பண்ணிக்கலாமான்னு அவர் கேக்குறாரு. ஏண்டா பொருள் என்ன இன்ஸ்டால்மெண்ட்ல வித்துட்டு இருக்கிற, அது மாதிரி எல்லாம் பண்ண முடியாது, முழுசாதான் முடிக்கணும், பேசாம உருளு அப்படின்னு விஜயா சொல்ல, மனோஜ் கொஞ்சம் தூரம் தான் போ போ முடிச்சிடலாங்கிற ரோஹிணி உருண்டுட்டு இருக்காங்க. மனோஜ் சூப்பரா உருண்டுட்டு இருக்க ரோஹிணியோட சாரியை மட்டும் கீழே இழுத்து விட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க விஜயா. அப்ப அங்க ஆட்டோல வர்ற பார்வதி முத்துவை பார்த்துட்டு முத்துன்னு கூப்பிட்டுட்டு வர, அத்தை வாங்கத்தான்னு ஓடுறாரு முத்து. நீ இங்கேதான் வந்திருக்கியா, அப்ப மனோஜ் எல்லாரும் உள்ள இருக்காங்களா அப்படின்னு பார்வதி கேட்க, யாரு கேக்குறீங்க அப்படின்னு முத்து கேட்க, இந்த கோவில்ல தான் மனோஜும் ரோஹிணியும் வேண்டுதல பண்ண போறதா உங்க அம்மா சொல்லி என்ன கூப்பிட்டா அப்படின்னு பார்வதி சொல்ல, ஓ அப்படியா, எனக்கு இது தெரியாதே, நான் ஒரு சவாரிய பிக்கப் பண்ண வேண்டியதா வந்தேன், ஃபாரின் சவாரி வெயிட் பண்ண சொன்னாங்களேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு முத்து சொல்ல, ஓ அப்படியா, நான் மனோஜ் பரிகாரம் பண்றதுக்கு நீ விட வந்திருக்கன்னு நினைச்சேன் அப்படின்னு பார்வதி சொல்ல, அவன் இங்க என்ன பரிகாரம் பண்றான் அப்படின்னு முத்து கேக்குறாரு. அது மனோஜுக்கு கண்ணு சரியாயிடுச்சுன்னா மனோஜையும் ரோஹிணிய அங்க பிரதட்சணை பண்ண வைக்கிறேன்னு வேண்டி இருந்தா அதுக்காக தான் வர சொல்லியிருக்காங்க. உங்க அம்மா என்னையும் ஃபோன் பண்ணி வர சொன்னாலே அப்படின்னு பார்வதி சொல்ல, அப்படியா சேதி, வெயில் வேற சுள்ளன்னு அடிக்குது, அவன் அதெல்லாம் பண்ண மாட்டானே. ஆ எப்படியும் பார்ட்டி வர்றதுக்கும் டைம் ஆகும், நானும் உங்க கூட உள்ளர வரட்டான்னு முத்து கேட்க, வாப்பா போலான்னு பார்வதி சொல்ல, வாங்கத்த போலான்னு 2 பேரும் உள்ளர போறாங்க.
கஷ்டப்பட்டு 4 உருள்ற மனோஜ். அம்மா என்னால முடியலம்மா. உடம்பெல்லாம் வலிக்குது. அதான் முக்காவாசி முடிச்சுட்டேன்லம்மா. நாளைக்கு கால்வாசி பண்ணிக்கிறேனேன்னு மனோஜ் கெஞ்சிட்டு இருக்காரு. டேய் என்னடா கால்வாசி முக்காவாசின்னு சுவாமி கிட்ட பேரம் பேசிட்டு இருக்கிற? அப்படின்னு முத்துவோட வாய்ஸ் கேட்க எல்லாரும் நிமிர்ந்து பாக்குறாங்க. டேய் நீ என்னடா இங்க வந்த? அப்படின்னு விஜயா கேட்க, விஜயா முத்து வெளியில ஏதோ வேலையா வந்திருந்தான். நீங்க உள்ள இருக்கீங்கன்னு சொன்னேன். அவனும் வர்றேன்னு சொன்னான். அப்படின்னு பார்வதி சொல்ல பல்லைய கடிக்கிற விஜயா, உன்னை மட்டும் தானே வர சொன்னேன். இவனை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? வேண்டுதல் ஒழுங்கா நடக்க வேண்டாமா? அப்படின்னு விஜயா கத்த, நீங்க தாராளமா பண்ணுங்க. யார் வேண்டானது? ஆமா எத்தனாவது ரவுண்டுன்னு மனோஜ பார்த்து கேக்குறாரு. ஏய் கோவில்டா இது, இங்க வந்து எத்தனாவது ரவுண்டுன்னு கேக்குற? அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஆமாண்டா அவன் வழக்கமா எங்க போவானோ அதை வச்சுதானே கேப்பான். அப்படின்னு விஜயா சொல்ல, அத்த நான் அங்க பிரதட்சணம் எத்தனாவது ரவுண்டுன்னு கேட்டேன். இவங்க 2 பேருக்கும் தான் இது தப்பா தெரியுது. குடிக்கிறவன் கூட குடிக்கிற நேரத்தை தவிர மத்த நேரத்துல அத பத்தி யோசிக்கவே மாட்டான். ஆனா மத்தவங்கள குடிக்கிறான்னு சொல்றான் பாருங்க, அவங்க தான் எப்பவுமே இதே ஞாபகத்துல இருப்பாங்க. அப்படின்னு முத்து சொல்ல என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல விஜயாவுக்கு. கடுப்ப மறைச்சிட்டு இப்ப எதுக்குடா இங்க வந்தேன்னு கேக்குறாங்க. எனக்கு சவாரி வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொன்னாங்க. இவன் உள்ளதான் பரிகாரம் பண்றான்னு அத்தை சொன்னாங்க. சரி டைம் பாஸ் ஆகுமேன்னு வந்தேன். அப்படின்னு முத்து ஜாலியா ஆடிட்டு சொல்றத ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க பார்வதி பார்த்து. விஜயா பயங்கர கடுப்பா முறைக்க அப்படியே அவங்க முகத்தை மாத்திக்கிறாங்க. விஜயாவுக்கு கோவம் ஜாஸ்தி ஆயிடுது. ஏண்டா இங்க நடக்கிறதெல்லாம் உனக்கு டைம் பாஸா? ஏய் பார்வதி உன்ன சொல்லணும். இவனை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? அப்படின்னு விஜயா 2 பேர்கிட்டயும் மாறி மாறி கத்துட்டு இருக்க. சரி சரி வேண்டுதல முழுசா முடிக்க சொல்லுங்கிறாங்க பார்வதி. அத்த அதான் கரெக்ட். உருள்றா உருள்றா. வாடா வா. அப்படின்னு முத்து என்கரேஜ் பண்ணி மனோஜோட வேண்டுதலை நிறைவேற்ற வைக்கிறாரு. முடிச்சிட்டு எல்லாரும் சாமி கும்பிட வர்றாங்க. வாங்க வாங்க. இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த கோவில்ல மனசார வேண்டிக்கிட்டா எல்லாமே நல்லதா நடக்கும்னு அர்ச்சகர் சொல்ல, அப்படியாங்க? இத்தனை நாளா இது தெரியாம போச்சே. என் பொண்டாட்டி ஒரு பெரிய மண்டபத்துல டெக்கரேஷன் பண்றதுக்கு பெரிய ஆர்டர் எடுத்திருக்கா. அது சரியா நடக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அப்படின்னு முத்து அர்ச்சகர்கிட்ட கேட்க, நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். மனசார அம்பால வேண்டிக்கங்க. நீங்க நினைச்சது நல்லபடியா நடந்துடும். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் கோவிலுக்கு செய்யுங்கன்னு அர்ச்சகர் சொல்ல, அப்படியா சொல்றீங்க? அப்படியே கும்பிட்டா போச்சு. அப்படிங்கிற முத்து 2 கையையும் கூப்பி, சாமி என் பொண்டாட்டி வேலை நல்லபடியா நடக்கணும். கூடவே இருந்து பாத்துக்கங்க. அப்படின்னு முத்து வேண்டிட்டு இருக்க கைய கூப்பி நிக்கிற விஜயா, கடவுளே அந்த மீனா பயங்கரமான திமிர் புடிச்சவ. இந்த வேலை சரியா நடக்க கூடாது. இந்த வேலை சரியா நடந்தா அவளும் திமிர காட்டுவா, இவனும் ஆட ஆரம்பிச்சிருவான். அப்படின்னு விஜயா வேண்டிட்டு இருக்காங்க. மீனாவோட வேலையை மட்டும் நல்லா முடிச்சு கொடுங்க. லாபத்துல 1% உண்டியல்ல வந்து போட்டுறேன். நீதான் எங்களோட பிசினஸ் பார்ட்னர். அப்படின்னு சாமி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு முத்து. விஜயாவுக்கு பொறுக்கல. என்ன ஆழ்ந்த வேண்டுதலா இருக்கு? அப்படின்னு விஜயா கேட்க, என் பொண்டாட்டிக்கு நான் தானே வேண்டிக்கணும். அப்படின்னு முத்து சொல்ல விஜயா முகத்தை திருப்பிக்கிறாங்க. முத்துவோட போன் ரிங் ஆகுது. ஹலோ சார், வேர் சார்? அவுட் சைட் டெம்பிளா சார்? ஐம் இன்சைட் டெம்பிள் சார். ஐம் கம்மிங் சார். அப்படின்னு போன வைக்கிற முத்து, பார்வதியத்தை சவாரி கிளம்புறேன், ஃபாரின் சவாரி அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்ப சாமி கும்பிட்டுட்டு இருக்க மனோஜ், ரோகிணி பாத்தியா ரோகிணி, இங்கிலீஷா பட்லர் இங்கிலீஷ்ல பேசுறான் அப்படின்னு மனோஜ் சொல்ல, அவருக்கு அவ்வளவுதானே வரும், அத கேக்குறவங்க தான் பாவம் அப்படின்னு ரோகிணி சொல்ல, அம்மா பக்கம் திரும்புறவரு, பாத்தியாமா சாமியவே பிசினஸ் பார்ட்னருங்கிறான் அப்படின்னு மனோஜ் சொல்ல, இப்பெல்லாம் அப்படிதான்ப்பா. பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் கடவுள் தான்ப்பா சைலண்ட் பார்ட்னர். திருப்பதியில இருந்து எல்லா கோவில்லையும் எல்லாரும் அப்படிதான் வேண்டிக்கிறாங்க. லாபம் வந்ததும் சில பேர் மறந்துடுறாங்க, சில பேர் மறக்காம கொடுத்துடுறாங்க அப்படின்னு அர்ச்சகர் சொல்ல யோசிக்கிற மனோஜ், ஓ அப்படி வேற ஒண்ணு இருக்கா? ரோஹிணி நாமளும் பிசினஸ்ல லாபம் வந்தா கடவுளுக்கு கொடுக்கறதா வேண்டிக்கலாம் அப்படின்னு மனோஜ் சொல்ல, விஜயாவும் பார்வதியும் சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க. அவங்க மாதிரி 1% எல்லாம் வேண்டாம் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அப்ப 2% அப்படிங்கிறாரு மனோஜ். 10% கொடுப்போம்னு ரோஹிணி சொல்ல, 10%? 10% அதிகம் ரோஹிணிங்கிறாரு மனோஜ். உடனே விஜயா, டேய் நம்ம கடவுளை கொடுக்கறதுக்கு கணக்கு பார்த்தா அவரும் நமக்கு கணக்கு பார்த்து தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல, ரோஹிணி ஆமாங்கிறாங்க. அது சரி, கடவுள்கிட்ட கேக்குறது போய் இப்ப கடவுளுக்கு நாம கொடுக்கறத பத்தி பேச வந்தாச்சு அப்படின்னு பார்வதி சொல்ல, இந்த கருத்தை யாரும் உங்ககிட்ட கேட்டாங்களா? அவனை கூட்டிட்டு வந்தல்ல உள்ளர, நீ உங்ககிட்ட நான் அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்னு பார்வதி கிட்ட கடுப்படிக்கிற விஜயா, சாமி மனோஜ்குமார் பேருக்கு அர்ச்சனை பண்ணிருங்க அப்படின்னு சொல்ல, ஐயர் மணி அடிச்சு தட்டோட உள்ளர போறாரு. மீனா ஒரு ஆபீஸ்ல உட்கார்ந்துருக்க. அங்க 2 பேர் இருக்காங்க. அதுல பேப்பர்லாம் பாக்குற ஒருத்தர்,
லோன் எவ்வளவு வேணும்னு கேட்டீங்கம்மான்னு கேட்க 1,50,000 சாருங்கிறாங்க மீனா. கிடைச்சிரும்லன்னு மீனா கேட்க ப்ரூஃப் எல்லாம் ஓகே தான். ஆனா லோன் கொடுக்கறதுக்கு நீங்க எலிஜிபிளா இல்லையேம்மாங்கிறாரு ஒருத்தரு. சார் இப்ப எடுத்திருக்கிற ஆர்டர் பெரிய ஆர்டரு. வேலை முடிஞ்ச உடனே பணம் வந்துரும். உடனே நான் வந்து கட்டிடுறேங்க சார் அப்படின்னு மீனா சொல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்லம்மா. ஆனா எங்களுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குமாங்கிறாரு அவரு. சார் ஆர்டர் கொடுக்கும்போது முழு பணத்தையும் கொடுக்க மாட்டாங்க சார். 25,000 அட்வான்ஸ் மட்டும் குடுத்திருக்காங்க. மீதி சொந்த பணம் தான் போட்டு செய்யணும். வேலை முடிஞ்ச உடனே பணம் கைக்கு வந்துரும் சார். நான் ஒரு 3 நாளையிலேயே வந்து கட்டிடுவேங்க சார்ங்கிறாங்க மீனா. இதோ பாருங்கம்மா ரூல்ஸ்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க திரும்ப கட்டலன்னா எங்கள தான் கேட்பாங்கங்கிறாரு இன்னொருத்தரு. சார் அதெல்லாம் நான் கரெக்ட்டா கட்டிடுவேங்க சார். இதுவரைக்கும் நான் கடன் வாங்கி எங்கேயுமே கட்டாம போனதில்லைங்க சார். நான் ரொம்ப நேர்மையா தாங்க சார் இருப்பேன். அப்படின்னு மீனா சொல்ல நீங்க நேர்மையா இருப்பீங்க. சரியா வட்டியும் கட்டுவீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க வேணா கடன் குடுக்கலாம். ஆனா பேங்க்ல அப்படி கிடையாது. எங்களுக்குன்னு சில கிரைட்டீரியாஸ் இருக்கு. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு சொந்தமா இடம், வீடு எதுவும் இருக்குங்களா? அப்படின்னு அவர் கேட்க, இல்லைங்க சார் அப்படி எதுவும் இல்ல. அப்படின்னு மீனா சொல்ல, ஜுவல்ஸ் ஏதாவதுங்கிறாரு அவரு. இல்ல சார்ன்னு மீனா சொல்ல, இந்த மாதிரி ஏதாவது இருந்தா உடனே கிடைக்கும். இல்லன்னா 3 வருஷத்துக்கு கரெக்ட்டா இன்கம் டாக்ஸ் கட்டி இருக்கணும். அதுக்கான ப்ரூஃப் எதுவும் வச்சிருக்கீங்களா? அப்படின்னு அவரு கேட்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க சார். இத்தனை நாள் நான் வண்டியில தான் பூ வித்துக்கிட்டு இருந்தேன். இப்பதான் இந்த டெக்கரேஷன் வேலையெல்லாம் ஆரம்பிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். வரி கட்டுற அளவுக்கெல்லாம் நான் இன்னும் வளரலைங்க சார். அப்படின்னு மீனா சொல்ல, அப்ப நாங்க என்னங்க பண்ண முடியும்? அப்படின்னு அவரு கேட்க, சார் ஒரு 3 நாளையில கல்யாணம் முடிஞ்சு பணம் வந்துரும் சார். நான் வந்து குடுத்துடுறேன். நான் வேணா எழுதி கையெழுத்து போட்டு குடுக்குறேங்க சார்ங்கிறாங்க மீனா. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ண முடியாது. நீங்க இப்ப அப்ளை பண்ணாலும் லோன் ரிஜெக்ட் ஆயிரும். அப்படின்னு அவரு சொல்ல, என்னங்க சார் இது? அக்கவுண்ட் ஓபன் பண்ணும்போது எப்ப கேட்டாலும் லோன் தரேன்னு சொன்னீங்க. இப்ப இப்படி சொல்றீங்களே சார். அப்படின்னு மீனா கேட்க, உங்களோட பிசினஸ் டெவலப்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு தான் குடுப்பாங்க. அப்படின்னு அவரு சொல்ல, இன்னொருத்தர் அந்த பேப்பர்ஸ மீனா கிட்ட ரிட்டர்ன் பண்றாரு. என்னங்க சார் நீங்க? நான் ரொம்ப நம்பிக்கையோட வந்தேன். அப்படின்னு மீனா சொல்ல, இருக்கிற ப்ரொசீஜர தாங்க நான் சொல்றேன். அப்படின்னு அவரு சொல்ல, சரிங்க சார், பரவாயில்லைங்க சார். இப்ப நான் கடன் கேட்டு 4 இடத்துக்கு அலையணும். என் நேர்மைக்கு யாராவது கடன் குடுப்பாங்கங்க சார். வரேங்க சார்ங்கிறாங்க மீனா. மீனா அங்கிருந்து வாடின முகத்தோட வெளியே வர, அவங்களோட பேப்பர பார்த்துக்கிட்டு இருந்தவரு, மேடம் ஒரு நிமிஷம்னு பின்னாடியே ஓடி வராரு. சொல்லுங்க சார்ன்னு மீனா கேட்க, உங்கள பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாரி தெரியுது. நீங்க கடன் வாங்கினா சரியா கட்டிடுவீங்கன்னு தோணுதுன்னு அவரு சொல்ல, சார் அப்ப லோன் தர்றீங்களாங்க சார்ன்னு மீனா ஆர்வமா கேக்குறாங்க. இல்லம்மா பேங்க்ல இருந்து தர்றது கஷ்டம். மூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு. நீங்க அவர போய் பாருங்க. இது அவரோட கார்டுன்னு பர்ஸ் எடுத்து ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து குடுக்குறாரு அவரு. யார் சார் இவரு அப்படின்னு கார்டை வாங்கி பார்த்துட்டு மீனா கேட்க, இவரு ஒரு பினான்சியர்மா அப்படின்னு அவரு சொல்ல, பேங்க்லயே இவ்ளோ கேள்வி கேக்குறீங்க அப்படின்னு மீனா சொல்ல, அவரு அப்படியெல்லாம் இல்லம்மா. நேர்மையான ஆளா இருந்தா போதும். தேவைப்படுற பணத்தை கொடுப்பாரு. நீங்க அவரை போய் பாருங்கங்கிறாரு அந்த ஸ்டாஃப். இல்ல வெளியில வட்டியெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்குமேங்க சார்ன்னு மீனா தயங்க. இல்லம்மா பேங்க்ல என்ன வட்டி பர்சன்டேஜோ அதுக்கே தான் அவரும் கொடுப்பாரு. நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவரு. நீங்க போய் அவரை பாருங்க. நானும் ஃபோன் பண்ணி உங்களை பத்தி சொல்றேன். கண்டிப்பா பணம் கிடைக்கும்னு அவரு சொல்ல, சரி ரொம்ப நன்றிங்க சார்ன்னு கும்பிட்டுட்டு மீனா கிளம்புறாங்க. பரவாயில்லம்மா இதுல என்ன இருக்கு? ஏதோ என்னால முடிஞ்ச உதவி அப்படின்னு அவரு சொல்ல, சரிங்க சார் போயிட்டு வரேன்னு மீனா கிளம்பிடுறாங்க. மீனா வெளிய வந்து வண்டிகிட்ட போக, வண்டிய நிறுத்திட்டு அக்கான்னு கூப்பிட திரும்பி பார்த்துட்டு, டேய் சத்யா நீ எங்க இங்க? அப்படின்னு மீனா கேக்குறாங்க. ஃபுட் டெலிவரி பண்றதுக்காக வந்தேன்க்கா. அப்படின்னு சத்யா சொல்ல, இது பேங்க் ஆச்சே இங்கேயுமா ஆர்டர் பண்றாங்கன்னு கேக்குறாங்க மீனா. வீட்ல இருந்தெல்லாம் யாரும் எடுத்துட்டு வர்றது இல்லக்கா. எல்லாரும் வெளியில தான் ஆர்டர் பண்றாங்க. அப்படின்னு சத்யா சொல்ல, ஓ உன்னை இப்படி பாக்குறதுக்கும் கஷ்டமா தான் இருக்கு சத்யா. அப்படின்னு மீனா சொல்ல, ஏன் எனக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு சத்யா. இல்ல உன் வயசு பசங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நீ காலேஜுக்கும் போயிட்டு இப்படி வேலைக்கும் போற அப்படின்னு மீனா சொல்ல, எனக்கு என்னக்கா நான் ஜாலியா தான்க்கா இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளையில எக்ஸாம் வர போகுது. அது முடிஞ்சதும் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் நல்ல வேலை கிடைக்க போகுது அப்படின்னு சத்யா சொல்ல, நாங்களும் அந்த நம்பிக்கையில தாண்டா இருக்கோம் அப்படின்னு மீனா சொல்றாங்க. சரி நீ என்னக்கா இங்கன்னு சத்யா கேக்குறாரு. எனக்கு டெக்கரேஷன் ஆர்டர் வந்ததுல்ல. அதுக்கு அட்வான்ஸ் மட்டும்தான் குடுத்தாங்க. இன்னும் 1,50,000 வேணும். இந்த பேங்க்ல தான் எனக்கு அக்கவுண்ட் இருக்கு. லோன் கிடைக்குமான்னு கேட்க வந்தேன். அப்படின்னு மீனா சொல்ல, சரி கிடைச்சிருச்சான்னு சத்யா கேக்குறாரு. இல்லடா கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஒரு சாரு எனக்கு இந்த கார்ட குடுத்தாரு. ஏதோ பினான்சியர்னு சொன்னாரு. அவர்கிட்ட கேட்டா கிடைக்குமா? அதான் பார்க்க போகலாம்னு இருக்கேன். அப்படின்னு மீனா சொல்ல, கார்ட வாங்கி பாக்குற சத்யா பினான்சியர் மூர்த்தி தான். அட்ரஸ் பக்கத்துல தான் இருக்குன்னு சத்யா சொல்ல, ஆமாண்டா அங்கதான் போறேங்கிறாங்க மீனா. சரி நீ தனியா போகாத நானும் உன் கூட வர்றேங்கிறாரு சத்யா. டேய் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உனக்கு வேலை இருக்குல்ல நீ பாருன்னு மீனா சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. இதோட அவ்வளவுதான் நான் உள்ள போய் குடுத்துட்டு வந்துடுறேன். நீ இங்கேயே வெயிட் பண்ணு
அப்படிங்கிற சத்யா ஃபுட் எடுத்துக்கிட்டு உள்ளர போறாரு. ரெஸ்டாரண்ட்ல ரவி ஏதோ பில்ல செக் பண்ணிட்டு இருக்க. ரவி அப்படின்னு ஸ்ருதி கூப்பிட அப்படிங்கிறாரு. 2 ஸ்பூன் ஆயிலு, அப்புறம் கர்ரி லீவ்ஸ் போடக்கூடாது, கொஞ்சமா கீ சேர்த்துக்கணும், சால்ட் லைட்டா தான் இருக்கணும், கிரீன் சில்லி போடவே கூடாது, நட்ஸ் எதுவுமே வேண்டாமா, ஆனா ஃப்ரைட் ரைஸ் போடலாம் அப்படின்னு ஸ்ருதி கையில இருக்க மொபைல பார்த்து சொல்லிட்டு இருக்க. இரு இரு, ஆர்டர் என்ன வந்துச்சுன்னு கேட்டா ரெசிபியை சொல்லிட்டு இருக்கேங்கிறாரு ரவி. அது கஸ்டமர் இதாண்டா சொன்னா. அவன் ஆர்டர் பண்ணது என்னமோ ஒரு தயிர் சாதம் தான், ஆனா அதை எப்படி பண்ணணும்னு இவ்ளோ விஷயம் சொல்லியிருக்கான் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அடிக்கடி இந்த மாதிரி ஆளுங்க வந்து மாட்டிக்குவாங்க, சரி விடு நான் பாத்துக்கிறேன்னு ரவி சொல்லிட்டு இருக்க. அவரோட மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து பார்த்துட்டு முத்து தான் கால் பண்றாங்கிற ரவி. டேய் சொல்டா, எப்படிடா இருக்க, எப்படா வர்ற அப்படின்னு ரவி கேட்க. டேய் இன்னைக்கு தாண்டா கிளம்பி இருக்கிறேன், சவாரி வந்த உடனே சில இடத்துக்கு போகணும்னு சொல்லி இருக்கிறாங்க, திரும்பி வர்றதுக்கு 1 வாரம் ஆகுங்கிறாரு முத்து. அப்படியா, வெளியூர் வேற போயிருக்கிற, பார்த்து சேஃபா காரை ஓட்டு அப்படின்னு ரவி சொல்ல. சரிடா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் உனக்கு கால் பண்ணேன் அப்படின்னு முத்து சொல்ல. என்னன்னு சொல்லுன்னு ரவி கேட்க. மீனாவுக்கு ஒரு பெரிய மண்டபத்துல இருந்து பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்னு முத்து சொல்ல. ஆமா அன்னைக்கு கூட சொன்னாங்களேங்கிறாரு ரவி. அதுக்கு அட்வான்ஸ் ஒரு 25,000 கொடுத்துருக்காங்களாம், ஆனா 1,00,000 மேல தேவைப்படுது அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. அப்படியான்னு ரவி கேக்குறாரு. ஆமா, அவளும் பேங்க்குக்கெல்லாம் போய் ஏதோ கேட்டிருக்கா போல, எதுவும் கிடைக்கலையா, என்னால இப்ப உடனே கிளம்பி வர முடியாது, அவளே ரெடி பண்ணிடுறேன்னு தான் சொல்றா, ஆனா தனியா கஷ்டப்படுவா அப்படின்னு முத்து சொல்ல. அதான் நாங்க இருக்கோம்ல, முன்னாடியே சொல்லியிருந்தா எங்களால முடிஞ்ச ஹெல்ப்ப நாங்க பண்ணியிருக்க போறோம், சரி விடு நான் அண்ணிக்கிட்ட பேசுறேங்கிறாரு ரவி. சரிடா கொஞ்சம் பாத்துக்கங்கடா, அவ வாயை திறந்து உதவின்னு எங்கேயும் கேட்க மாட்டான்னு முத்து சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் எங்க கிட்ட கேட்பாங்க, நாங்க பாத்துக்கிறோங்கிறாங்க ஸ்ருதி. அட பலகுரல், நீயும் அங்கதான் இருக்கியோ. ஆமா 2 பேரும் இப்ப ஒன்னாதான் வேலை பாக்குறீங்கல்ல, சரி நீ கொஞ்சம் மீனாவை பாத்துக்கங்கன்னு முத்து சொல்ல. டோன்ட் வரிங்க, நாங்க தான் இருக்கோம்ல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல. ஆமாண்டா, நீ ஒன்னும் பயந்துட்டு இருக்காத, நான் அன்னிக்கிட்ட பேசுறேன் ஓகேவா, நீ உன் வேலையை முடிச்சுட்டு வாங்குறாரு ரவி. சரிடா நான் வைக்கிறேன் அப்படிங்கிற முத்து போனை வைக்க. சரிடான்னு போனை வைக்கிறாரு ரவியும். ஸ்ருதி, அன்னைக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா குடுக்கலாமா அப்படின்னு ரவி கேட்க. இதை ஏன்டா கேக்குற, அவங்க போன தடவை வாங்கின பணத்தையே உடனே கொடுத்துட்டாங்க, அந்த பணம் அப்படியே அக்கவுண்ட்ல தான் இருக்கு, அவங்க கேட்டா குடுத்துடலாம், ஆனா மீனாவே ரெடி பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப டேலண்டானவங்க தான், பிசினஸ்ல இந்த மாதிரி பினான்ஸ் ரெடி பண்றதெல்லாம் ஒரு ஸ்கில் தானே, அவங்க ரெடி பண்றத பண்ணட்டும், சப்போஸ் கிடைக்கலன்னா நாம குடுத்துக்கலாங்கிறாங்க ஸ்ருதி. சரி இருந்தாலும் அன்னிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற ரவி கால் பண்றாரு மீனாவுக்கு. போனை ஆன் பண்ற மீனா. சொல்லுங்க ரவின்னு சொல்ல. மீனா நான் ஸ்ருதி பேசுறேன்னு சொல்ல. சொல்லுங்க ஸ்ருதிங்கிறாங்க மீனா. முத்து ரவிக்கு கால் பண்ணி இருந்தாரு, உங்களுக்கு டெக்கரேஷன் பண்ண பணம் எதுவும் தேவைப்படுதுன்னு சொன்னாரு, உங்களுக்கு தேவைப்பட்டா எங்ககிட்ட கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல. இல்ல ஸ்ருதி, எல்லா தடவையும் உங்ககிட்டயே வாங்க முடியுமா, இந்த மாதிரி வேலை செய்யறவங்க எல்லாம் வெளியில பினான்ஸ்ல தான் பணம் வாங்குவாங்க, நான் பேங்க்ல லோன் எடுக்கலான்னு பார்த்தேன் அப்படின்னு மீனா சொல்ல. அண்ணி பேங்க்ல என்ன சொன்னாங்கன்னு கேக்குறாரு ரவி. அதுக்கு 3 வருஷம் வரியெல்லாம் கட்டியிருக்கணுமா, அப்பதான் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு மீனா சொல்ல. ஆமா நீ இன்கம்லாம் பார்த்துட்டு தான் கொடுப்பாங்க, நாங்களே உங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்துடுறோம் அண்ணி, எவ்வளவு வேணும்னு சொல்லுங்கன்னு ரவி கேட்க. ஐயோ இல்ல ரவி, பினான்சியர் ஒருத்தர் இருக்காரு, அவருதான் இப்ப பார்க்க போயிட்டு இருக்கேன், கண்டிப்பா கிடைச்சிரும்னு மீனா சொல்ல. அதிக வட்டி எதுவும் சொல்ல போறாங்க நீ அப்படின்னு ரவி சொல்ல. இல்ல ரவி, அவர் ரொம்ப நியாயமான ஆளுன்னு தான் சொல்றாங்க, பணம் இன்னைக்கு கிடைச்சிரும்னு மீனா சொல்ல. சரி மீனா, ட்ரை பண்ணி பாருங்க, ஆனா கிடைக்கலன்னா வேற எங்கேயும் போய்கிட்டு இருக்காதீங்க, எங்க கிட்ட இருக்கு நாங்க குடுக்கறோம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல. நீங்க கேட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸ்ருதி, கண்டிப்பா பணம் கிடைச்சிரும், நான் போய் பார்த்துட்டு என்னன்னு சொல்றேன், வைக்கிறேன்னு மீனா சொல்ல. சரி பையங்கிறாங்க 2 பேரும். போனை வைக்கிற ரவி. ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ருதின்னு சொல்ல. நீ எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற அப்படின்னு ஸ்ருதி கேட்க. இல்ல மீனா, நீ உனக்கு கோ சிஸ்டர் தான், பட் சில பேர் சொந்த சிஸ்டருக்கே ஹெல்ப் பண்ண யோசிப்பாங்க, ஆனா நீ அவங்களுக்கு இத பண்ணணும்னு நினைக்கிறேங்கிறாரு ரவி. அவங்கள நான் ஓன் சிஸ்டரா தாண்டா பாக்குறேன், அதுவும் இல்லாம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி டெவலப் ஆகணும்னு நினைக்கிறாங்க, போன தடவையே உங்க அம்மா மீனாவை வேலை செய்ய விடாம தடுக்க பார்த்தாங்க, அதெல்லாம் தாண்டி மீனா போராடிக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டா நாம எப்பவே இருக்கணுங்கிறாங்க ஸ்ருதி. உன்ன மாதிரி ஒரு நல்ல ஒய்ஃப் கிடைக்குன்னா கொடுத்து வச்சிருக்கணுங்கிற ரவி ஸ்ருதியோட 2 கண்ணத்தையும் 2 கையால பிடிச்சிட்டு கொஞ்சிட்டு இருக்காரு. ஹலோ செஃப், இது ஒர்க் பிளேஸ், சொன்ன ஆர்டர் சீக்கிரம் செஞ்சு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அவரோட கையை கீழே இறக்கி விட. என்ன அந்த தயிர் சாதம் தானே, பண்ணிரலாங்கிற ரவி உள்ள போறாரு. மீனாவும் சத்யாவும் பினான்சியர் மூர்த்தி வீட்டுக்கு வராங்க. வண்டியை நிறுத்துற சத்யா போர்டு பக்கத்துல போய் பார்த்துட்டு, அக்கா இந்த வீடு தான்க்கா அப்படின்னு சொல்ல. பணம் கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு மீனா லைட்டான பயத்தோட சொல்ல. புது ஆள் வேற, பணம் கிடைக்கலன்னா என்ன பண்றதுன்னு சத்யா கேக்குறாரு. பாக்கலாம் சத்யா, ரவியும் ஸ்ருதியும் கூட பணம் தரேன்னு சொன்னாங்க, ஆனா போன தடவையா உங்ககிட்ட தான் வாங்கணும்,
எல்லா தடவையும் அவங்கள தொல்லை பண்ணக்கூடாதுன்னு தான் கேட்கல. இவர்கிட்டயும் கிடைக்கலன்னா கடைசியா அவங்க கிட்ட தான் கேட்கணும். ஆனா கிடைச்சிரும்ல. அந்த சார் சொன்னாருல்ல, "வா போலான்னு" மீனா சொல்ல, "சரிக்கா போலான்னு" 2 பேரும் உள்ளர போறாங்க. கேட்ட திறந்துட்டு 2 பேரும் உள்ளர வர, அங்க சிட் அவுட்ல ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு. "சார் வணக்கம்" அப்படின்னு சத்யா சொல்ல, "வாங்கப்பா யார் வேணும்னு" கேட்கிறாரு அவரு. "சார் ஃபினான்சியர் சார பார்க்கணும்" அப்படின்னு மீனா சொல்ல, "நீங்க யாரும்மான்னு" அவரு கேட்க, "கார்ட காட்டு சத்யாங்கிற" மீனா. "வட்டிக்கு பணம் தேவைப்படுது. பேங்க்ல இருந்து ஒரு சார் அனுப்புனாரு. என் பேர் மீனாங்கிறாங்க" மீனா. "அப்படியா? சரி, நீங்க இதுல உங்க பேரு, கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் எல்லாம் எழுதுங்க. நான் ஐயா கிட்ட சொல்றேன்னு ஒரு பேட குடுக்குறாரு அவரு. வீட்டுக்குள்ள ஒருத்தர் எல்லோ ஷர்ட் போட்டுட்டு ஒரு கியூட்டான பூஜை ரூம்ல பூஜை பண்ணிட்டு இருக்காரு. கடவுளே எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தீபாராதனை காட்டி வேண்டிக்கிறாரு அவரு. அவரு சாமி கும்பிட்டுட்டு இந்த பக்கமா வர, ஐயா வணக்கங்கன்னு 2 பேர் சொல்ல, "வாங்க வணக்கம். வந்து ரொம்ப நேரம் ஆச்சான்னு" அவரு கேக்குறாரு. "இல்லங்க ஐயா, இப்பதான் வந்தோம்" அப்படின்னு பேப்பரோட நிக்கிறவங்க சொல்ல, "காஃபி சாப்பிடுறீங்களான்னு" கேக்குறாரு அந்த மஞ்ச சட்டைக்காரரு. "இல்லங்க ஐயா, இருக்கட்டும். நீங்க கேட்ட மாதிரி இந்த பத்திரம்லாம் எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம்" அப்படின்னு அந்த கப்பல் ஒரு பேப்பர குடுக்க, பைனான்சியர் மூர்த்தி அத வாங்கி பாத்துக்கிட்டு இருக்காரு. அவரு சோஃபால உட்கார்ந்து பேப்பர பாத்துட்டு இருக்க, அவங்க 2 பேரும் பவ்யமா அவரு பக்கத்துல நின்னுட்டு இருக்காங்க. அப்போ உள்ளர அவரோட அசிஸ்டன்ட் வந்து, "ஐயா, மீனான்னு ஒருத்தர் உங்கள பாக்க வந்திருக்காங்க. பேங்க்ல இருந்து சொல்லிவிட்டதா?" அப்படின்னு அவரு சொல்ல, "ஆமா, அந்த லோன் ஆபீசர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு. இவங்களுக்கு அப்புறம் நான் அவங்கள பாக்குறேங்கிறாரு மிஸ்டர் மூர்த்தி." சரிங்கய்யான்னு அசிஸ்டன்ட் வெளியில போயிடுறாரு. வெளிய வந்த அசிஸ்டன்ட பாத்துட்டு வந்துட்டாருன்னு மீனா சொல்ல, "ஐயா உள்ளர பேசிட்டு இருக்காருமா. இங்க உட்காருங்க கூப்பிடுறேங்கிறாரு அவரு." மீனா உட்கார வீட்டுக்குள்ள எட்டி பாக்குற சத்யா, "அக்கா, வீடு நல்ல பெரிய வீடாதான்க்கா இருக்கு" அப்படின்னு சொல்லிக்கிட்டே மீனாவோட பக்கத்துல சத்யா வந்து உட்கார, மீனா பணம் கிடைக்குமா கிடைக்காதான்னு டென்ஷனா உட்கார்ந்துருக்காங்க. நாளைய ப்ரோமோவுல நேத்து டெக்கரேஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் ரொம்ப பாராட்டுனாங்கம்மா அப்படின்னு மண்டபத்து மேனேஜர் சொல்ல, "இப்ப நன்றி சொல்ல தான் வந்தியாம்மான்னு" அவரு கேக்குறாரு. "ஆமாங்க சார். அப்படியே நன்றி சொல்லிட்டு பேலன்ஸ் பணத்தையும் வாங்கிட்டு போலான்னு வந்தேன்" அப்படின்னு மீனா சொல்ல, "பேலன்ஸ் பணமா? என்னம்மா சொல்றேன்னு" மேனேஜர் கேக்குறாரு. "ஆமாங்க சார். அட்வான்ஸ் ரூ. 25,000 குடுத்தீங்க. இன்னும் ரூ. 1,75,000 இருக்குல்லங்க சார்ங்கிறாங்க மீனா. "என்னம்மா என்னென்னமோ சொல்ற? அன்னைக்கே உனக்கு ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணியாச்சே" அப்படின்னு மேனேஜர் சொல்ல, "அட்வான்ஸ் பணம் ரூ. 25,000 மட்டும் தான் குடுத்தீங்கங்கிறாங்க மீனா. அன்னைக்கே ஃபுல் அமௌண்ட் வாங்கிட்டு தானேம்மா போனேன். என்ன ஏமாத்த பாக்குறியாங்கிறாரு மேனேஜர். "சார், இப்படியெல்லாம் பேசாதீங்க சார். நான் நேர்மையா உழைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படியெல்லாம் பழி போடாதீங்க. உங்கள கெஞ்சி கேக்குறேன். தயவு செஞ்சு என் பணத்த குடுத்துருங்க" அப்படின்னு மீனா மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருக்க, ரொம்ப சந்தோஷமா சிந்தாமணி எட்டி பாக்க, அவர் பின்னாடி அவரோட அல்லக்கையும் எட்டி பாக்குறாரு இத. மீனாவ மேனேஜரும் சிந்தாமணியும் சேர்ந்து நல்லா ஏமாத்திட்டாங்க. மீனா என்ன பண்ண போறாங்க? இதுல இருந்து எப்படி மீண்டு வர போறாங்கன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.